நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ராசிக்கு 11வது வீடு கும்பராசி. மேன்மையான ராசி, படிச்ச ராசி, பண்புள்ள ஒரு தன்மைகள் உடைய ஒரு தன்மை உடைய இந்த கும்பராசி. நிறைய பேர் இந்த புலனாய்வு துறையில் இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறையில் உயர்ந்த பதவி இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்க வேண்டியவங்க, ரகசிய காமிக்க இருக்கக்கூடியவங்க, அப்படியாப்பட்ட தன்மைலாம் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், டாக்டரு, ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு டாக்டரு, படிப்பில் உச்ச நிலையக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரு, இதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். செவ்வாய், ராகு, குரு. இந்த வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டருங்க தான் நிறைய இருப்பாங்க, டீச்சர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய அரசியலில் தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. மேன்மை பொருந்திய ஒரு ராசி. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி. அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உடையது. அதிகாரத்துக்கு உச்ச நிலையில போய் கூட அதை ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க இந்த கும்பராசி. நிறைய பேர் லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், அட்வொகேட் ஆகலாம், ஜட்ஜா இருக்கலாம். ஆனா என்னதான் கும்பராசியில இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டவங்களை இருந்திருந்தாலும் இப்ப நடக்கிற 5 வருஷம் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 2.5 வருஷம் சனி பகவான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற மனநிலையை கொடுக்காது. நல்ல வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடையூறுலாகி கஷ்டத்தை கொடுத்துருப்போம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கும். பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கும். நிலம், சொத்து ஆக்குப்பை பண்ணி அபகரிப்பு கேசுகள் நடந்திருக்கும். பணிபுரிகிற இடத்துல பலவிதமான இன்னலும் துன்பத்தையும் அடைஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் இது. இந்த கும்பராசியில பெண்களா இருந்தா அதிக சம்பளம் வாங்குறவங்களே நீங்க தான். கணவனை அடிபணிஞ்சு தான் இருக்கணும், மீறினார்னா வாழ முடியாது. ஆனா கணவன் உங்களை ஏமாத்துவாங்க. மனைவிக்கு கும்பராசியா இருந்தா கணவன் ஏமாத்துவாங்க, கணவன் கும்பராசியா இருந்தா மனைவி உங்களை ஏமாத்துவாங்க. இதுவே வாத விவாதமாகி வம்பு தும்பு வழக்கு சண்டையாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் இந்த ராசிக்கு உண்டு. கோபத்தினால குணத்தையே இழக்கக்கூடிய நேரமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு. அரசியல்ல உச்ச நிலை வர 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா அரசுக்கு நீங்க பீடை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. அரசுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் செஞ்சு மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத சட்ட சிக்கல்ல உங்களுக்கு தோல்விதான் அடையும். அடியாட்கள் ஆளை வச்சு இவங்கள மிரட்டக்கூடிய தொழில் செஞ்சீங்கன்னா நீங்க கம்பி எண்ணுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. நகை நட்டு மாயமா போகும். கார் வண்டி பங்களா வாங்கினா கூட நிற்காது. நடக்கிற நேரம் சரியில்லாத நேரம். புதுசா எந்த ப்ராஜெக்டும் போடாதீங்க. புது தொழில் ஆரம்பிக்காதீங்க. நிலையான இருக்கிற தொழில என்ன நஷ்டமாச்சோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. நிறைய ஹோட்டல் தொழில இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. வியாபாரம் பண்ணக்கூடிய வணிகர்கள்லாம் நிறைய இந்த கடையில் இந்த கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இன்னல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை கும்பராசிக்காரங்க கூட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சிட்டார். 2025 சனி பெயர்ச்சி. 2.5 வருஷம் தான் நீங்க தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க. 5 வருஷத்துல 2.5 வருஷம் தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது.
அடுத்த 2.5 வருஷம் மீன ராசியில தான் உங்களுக்கு சனி பகவான் பேச்சில் இருக்காரு. கிரிட்டிக்கலான நேரம், அவமானம் அவப்பேர் படக்கூடிய ஒரு நேரம், வம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய நேரம், பல வாத விவாதங்கள் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். கவனமா இருக்கணும். பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏமாறுவீங்க, ஏமாத்தப்படுவீங்க. இப்படி ஏமாந்து ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை 0 தான். என்னன்னா என்னன்னு இருங்க, நம்பி ஏமாறாதீங்க. மகர ராசியும் கும்ப ராசியும் ஒன்று. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நோயா இருந்தீங்கன்னா டாக்டர் உங்களை ஏமாத்துவாங்க. கஷ்டப்பட்டு நீங்க போயிட்டு ஒரு அட்வொகேட்ட போயிட்டு உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த அட்வொகேட் உங்களை ஏமாத்துவாங்க. இப்படி ஏமாறாதீங்க. ஆன்மீகத்தை பிடிச்சுக்குங்க, சிவனை பிடிச்சுக்குங்க, சனி ஈஸ்வரனை பிடிச்சுக்குங்க, அவங்களோட பிரயாணிங்க. ஒரு சித்தரை பிடிங்க, ஒரு மகானை பிடிங்க, கழுத்தில் ருத்ராட்சம் போடுங்க. வாரம் ஒரு நாள் ஆம்பளைங்களாக இருந்தால் காவி ட்ரெஸ் போடுங்க, பெண்களாக இருந்தால் சாமி ட்ரெஸ் போடுங்க. எதுவும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. பட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாகி சூப்பராக ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. நேரங்காலத்தை நம்மளாக தான் யூகிச்சுக்கணும். வரக்கூடிய அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கஷ்டகாலம். ரொம்ப நஷ்டப்படுவீங்க. பெரிய பில்டிங் கட்டுவீங்க, ஆனால் அந்த பில்டிங் சரியில்லைன்னு சொல்லி பில்டிங்கே இடிக்க வச்சுருவாங்க. விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, ஒன்று இன்சிடென்ட் ஆகும், இல்லைன்னா கார் டியூ கட்ட முடியாது. இருக்கிறத வச்சு வாழுங்க. அடுத்த 2.5 வருஷம் வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழுங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை வந்து பாரு நானா நீயான்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிடுவீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்க. மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு 70% இருக்குது. 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கும்பராசிக்காரங்க. செவ்வாய், ராகு, குரு. அண்ணன் தம்பி கிட்ட அரவணைச்சிருங்க. தான் தாத்தா பாட்டியை முன்னோரை நினைங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குழந்தைங்க கிட்டையும் குரு கிட்டையும் அன்பா பண்பா வந்தீங்கன்னா ஒரு கட்ட கால வயசு, ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பெரிய லெவலுக்கு வராமல் நல்லா வாழுவீங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போகும். பல அவமானம் அவப்பெயர்கள் வந்துட்டு போகும். மான அவமானம் துக்கங்களை சந்திப்பீங்க. ஏண்டா வாழ்கிறோம் மாற்றிக்கலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் கூட வரும். ஆனால் உங்கள் பிள்ளை குட்டிங்களுக்காக வாழுங்க. அவங்கள கருத்துள்ள பிள்ளைங்களா, நல்ல படிப்புக்குள்ளே பண்புள்ள பிள்ளைங்களா ஆக வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்காக வாழுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், லைஃப் ஒரு முறை தான். ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க. இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழுங்க. ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியலுக்காகவும் தான் ஆசை பாசங்களுக்காகவும் கணவன் மனைவியும் இழந்துடாதீங்க. விட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. நேரம் நல்ல நேரம்தான். ஆனால் 2.5 வருஷம் கடுமையான ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. அந்த கடுமையான பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. பிடிச்ச சாமியை வேண்டுங்க, நினச்ச சாமியை வேண்டுங்க, அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய சாமிகளை வேண்டுங்க. உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தம புதல்வர்கள் கும்பராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா வரணும், குறையில்லாமல் இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக வந்தீங்கன்னா சந்தோஷம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பகலாக அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்காக எஃபர்ட் போட்டு பக்காவாக செய்யக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக சனி பகவானை பற்றி சொல்லணும்னா, அவர் 2ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது மீனம் உங்களுக்கு 2ஆம் பாவம் தானே. அப்போ பாத சனியா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சனி வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 12 உங்களுக்கு 12ஆம் பாவம். அவருக்கு அதிபன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாருங்க 7.5 சனியினோட கடைசி காலகட்டம் பாத சனியா இருக்காரு. அப்போ என்னங்க, எதுவுமே வந்து கெட்டது செய்ய மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. 100% கெட்டது செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு 40% கெட்டது தான் அவர் செய்வார். 100% கெட்டது அப்படின்றது செய்ய மாட்டார் அப்படின்லாம். ஸோ 3/4 கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் 1/4 கிணறு தான் இருக்குது. அதையும் ரொம்ப ஈஸியாக தாண்டிடலாம். ஓகேங்களா? சரி,
இப்ப இந்த சனி பகவானோட பார்வை வந்து பாருங்க 4ஆம் பாவத்துல பார்வை இருக்கு. சரிங்களா? அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக தாயார் ஸ்தானத்துல பார்வை. இந்த சுக தாயார் ஸ்தானத்துல பார்வை அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத குறைச்சிப்போம். ஏதோ ஒரு காரணம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துருவோம். ஓடி 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 உழைப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு சுகம் அப்படின்றது குறையும் அப்படின்றது அர்த்தம். நம்மளோட கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து நம்ம வெளியே வந்து ஓடுவோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, நம்மளுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மானோட ஹெல்த்ல ஒரு டெட்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய குறைவு அப்படின்றது ஏற்படும். ஸோ தாயாரோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்குறார். துஷ்தானத்தை பார்க்குறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு அவசொல், ஒரு அவப்பேரு, ஒரு வீண் பழிக்கு ஆளாவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய லெவல்ல இல்ல, ஒரு சின்ன லெவல்ல கூட என்னப்பா இவனை ரொம்ப சூப்பர் நினைச்சோம், இவன் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா மக்கள் சொல்லிடுவாங்க. அதுக்கு ஆளாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீங்க ஜென்னா இருந்தா லேடிஸ் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்க லேடியா இருந்தா ஜென்ஸ் கிட்ட ஒரு உஷாரா இருங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அவ பேரு ஆப்போசிட் ஜென்டரால வரத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அது வேண்டாம். அதை வந்து கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேசுறது, டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. டக்குன்னு வந்து பேசிடாதீங்க. டக்குன்னு டென்ஷன் ஆகாதீங்க. டக்குன்னு கோபப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா, நிதானமா, பொறுமையா, இறை நம்பிக்கையோட எப்படி இந்த 5 வருஷத்தை கழிச்சிங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் கழிச்சிடுங்க. இந்த 2 வருஷம் கூட இல்லை, இந்த 2 வருஷத்தை. ஏன்னா 7 நட்டு சனி விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடியே நிறைய நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. விட்டுட்டு போகும்போது பெருசா ஒரு அபரிவிதமான ஒரு நற்பலன் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்க தான் செய்வாரு. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவான் இன்னும் 2 வருஷம் தான் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுப்பாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பகுதி தான். முக்காவாசி தாண்டிட்டீங்க. ஒரு 25 to 30% தான் இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டது அப்படின்றது நிதானமா தாண்ட முயற்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து சனியினோட பார்வை 11ஆம் பாவத்துல பதியுது. இவரு பாத சனியா இருந்து பார்வை பதியறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியினோட நல்ல பார்வை அப்படின்றதுல கொஞ்சம் குரூர பார்வை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம 1000 ரூபாய்க்கு வேலை செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் தான் சம்பாதிப்போம். ஆனா நம்மளுக்கு தேவை 1000 ரூபாய். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2000 ரூபாய்க்கு வேலை செய்யணும். அடடா, 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், அந்த 1000 ரூபாய் வேலை வந்து வீணா போகுதுங்களேங்க, உழைப்பு வேஸ்டா போகுதுங்களேங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. அந்த உழைப்பு அப்படின்றது நம்மளுக்கு அனுபவமா வந்து டெபாசிட் ஆகும். அப்ப அனுபவமா டெபாசிட் ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா பில்டிங்கையும் நம்ம ஸ்ட்ராங்கா எத்தனை அடுக்குனாலும் கட்டிக்க முடியும். ஸோ இது வந்து வேஸ்டா போகுது அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. புரியுதுங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. நிறைய வந்து பாருங்க, கடின உழைப்பு அப்படின்றது இருக்கணும். நிறைய வந்து உழைக்கணும். நிறைய உழைச்சிங்க அப்படின்னா தேவையான ஒரு வசதி வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். செல்வம் அப்படின்றது சேரும். நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஹெல்த் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா சனி அப்படின்னாலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள், சாப்பிடாம டயட்டிங் இருக்கிறேன் அதனால ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நல்ல சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, டைம்க்கு சாப்பிடுங்க. எலும்புகள்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி உணவு முறைகள் அப்படின்றது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சேர்த்து வைக்கிறதுல சிக்கல் அப்படின்றது வரும். எங்கெங்க சேர்த்து வைக்கிறது, கடனே ஏகப்பட்டது இருக்கு, அது இல்லாமல் இருந்தாலே போதுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. பட் பியாண்ட் தட், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் 100 ரூபாய் வருதுன்னா அதில் அட்லீஸ்ட் 10 ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிறு சேமிப்பு இருக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு 100 ரூபாய் சேர்த்தணும் அப்படின்னா சனி பகவான் 90 ரூபாய் சேர்த்த விட மாட்டார். 10 ரூபாய் நீங்கள் சேர்த்ததுக்கு முயற்சி பெரும் அளவுல பண்ணீங்க அப்படின்னா 10 ரூபாய் சேர்த்த விடுவாரு. அது ஒண்ணு பண்ணுங்க. செலவுகளை கம்மி பண்ணிக்க ரொம்ப ட்ரை பண்ணுங்க. பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம். பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது வேண்டாம். புதுசா நான் வந்து வீடு வாங்குறேங்க, கார் வாங்குறேங்க, புதுசா தொழில் தொடங்குறேங்க அப்படியெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணி இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி சுய ஜாதகத்துல நல்லா இருக்கா, சனி பகவான் எந்த பாவத்துல இருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உன்னதமான பலன் அப்படின்றது கிடைக்கும். நீங்க செய்யலாம். புரியுதுங்களா?
வேணாம் அப்படின்றது நாங்க பொதுவான பலன் சொல்றோம். அதையும் மீறி நீங்க செய்யணும். செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். காலத்தின் கட்டாயத்துல இருக்கோம். காலத்தின் கட்டளையில இருக்கோம். அப்படிலாம் நினைச்சீங்களான்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டு செய்யுங்க. சரிங்களா? சரி, அடுத்து குரு பகவான் 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு பகவான். இது வந்து ஒரு பிளஸ். ஓகேங்களா? ஏன்னா பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச நற்பலன்களுக்கான ஒரு என்ன சொல்றது, பலன்கள் எல்லாம் நல்லது செஞ்சீங்க பார்த்தீங்களா? நற்பலன்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரு அது வந்து கொஞ்சம் ஃபேவரா கொடுப்பாரு. ராகு கேது 1 and 7. ஜென்ம ராகு சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவாரு. அப்புறம் 7ல் இருக்க கேது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு விட்டேத்தியான ஃபீலிங். நீங்க வந்து கும்பராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க லேடிக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி ஜென்ம ராகு சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், மனசுல குழப்பம், இனம் புரியாத பயம் இதெல்லாம் ஏற்படுத்துவாரு. இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஸோ ராகுவும் பற்றியும் சொல்லிட்டேன், ராகு கேது பற்றியும் சொல்லிட்டேன், குரு பற்றியும் சொல்லிட்டேன். மெயினாக சனி. சனி தான் இங்கே வந்து பெருசாக டாமினேட்டான பிளானட், விதி கிரகம். சனி தான் விதி கிரகம். ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குங்க. பொதுவாக வந்து பாருங்க, ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டில் ஒரு பையன் பிறந்திருக்கு அப்படின்னா கூட அதுக்கு சனி நல்லா இல்லை அப்படின்னா அது லைஃப் பெருசாக நல்லா இருக்காது. ஒரு குடிசையில் ஒரு பையன் பிறந்திருக்குன்னா சனி சூப்பராக இருக்குது அப்படின்னா அது லைஃப் நல்லாவே இருக்கும். அது குடிசையில் பிறந்திருந்தாலும் வாழும்போது பங்களாவில் வாழும், அதாவது இறக்கும் போது பங்களால இறக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து விதியை வந்து நிர்ணயிக்கிறவரு, விதியை வந்து ஒரு விதி கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சனி பகவான். அப்போ சனி நல்லா இருக்கு அப்படின்னாலே பெரும்பாலும் நிறைய நல்லது நடக்குங்க. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னாலும் நல்லாவே இருக்குனாலே பரிகாரம் சொல்லுவோம். பாத சனி கும்பத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் சொல்ல மாட்டோமா? உங்களுக்கு எந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஈசன் கோயில் இருக்கு. அந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த ஈசனை பார்த்துட்டு வாங்க. அந்த ஈசனை பார்க்க போகும்போது நெய் எடுத்துட்டு போங்க. எப்படிங்க ஒரு 4-5 லிட்டர் நெய் எடுத்துட்டு போகலாமா? அவ்வளோலாம் இல்லைங்க. உங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 ml நெய் எடுத்துட்டு போங்க. ஐயர்கிட்ட கொடுங்க. ஐயா, கர்ப்ப கிரகத்துல இருக்க விளக்குல இந்த நெய்யை ஊத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த நெய் ஊத்தினோடனே அந்த விளக்கு ஒரு பிரகாசமா எரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசமாகும். சனி பகவான் அமைதியாவான், சனி பிரீத்தியாவான். பொதுவாக வந்து பாருங்க, சனி ஹானஸ்டா இருந்தா ஒன்றும் பண்ண மாட்டான். அதே மாதிரி சிவனேன்னு இருக்கிறாங்க அப்படின்னா சனி பெருசா உங்களுக்கு எடுக்கவே மாட்டான். ஏன்னா சனிக்கும் கடவுள் யாரு அப்படின்னா ஈசன் தான். சனிக்கு ஈசன் அதீத பிரியமான கடவுள். சிவனை ரொம்ப விரும்புவான், ரொம்ப கும்பிடுவான். ஸோ யாரெல்லாம் வந்து சிவபக்தர்களோ அவங்களெல்லாம் சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஸோ கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ண மறக்காதீங்க. இந்த ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது இந்த பாத சனியை ரொம்ப ஸ்மூத்தா கடக்க ஹெல்ப் பண்ணும். வாழ்த்துக்கள். அன்பு சார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த சனியினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம சனி விலகியது அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல நீங்க கேட்குறீங்க. ஏற்கனவே முதல்ல விரயச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் ஜென்ம சனி 5 ஆண்டு காலங்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் நம்ம ஒரு பிடிச்சிருக்கிறோம். இப்போ நடக்க போகிறது பாதச்சனி அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட இந்த பாவகம், அதுவும் ராசியாதிபதி தானே, நம்மளுக்கு இந்த சனியினுடைய ஆதிக்கம் வேலை செய்யுமா? ஒரு ராசிநாதன் தன்னுடைய ராசிக்காரங்களெல்லாம் அவஸ்தைக்குள்ளாக்குவானா? அப்படிலாம் ஆக்க மாட்டான் தானே. அதெல்லாம் நமக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு நமக்கு உண்டான ஒரு மன ஆறுதலுக்காக நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா சனிக்காரகன் என்பவன் நீதிமான், நேர்மையானவன் அப்படின்னு பேர். அது பிஎம்மா இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கே தலைவன் கடவுளாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த நீதிமான் யாராக இருந்தாலும் ஒரே சட்டம் தான், ஒரே கோடு தான், ஒரே கோட்பாடு தான். இந்த கோட்பாடு தன்னுடைய பிள்ளைக்கும் இப்படியா இருப்பான் அப்படின்னா மனுநீதி சோழனுடைய கதை தான் இங்க நம்ம சொல்லணும். தவறு செய்தவன் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் தேரடியின் கீழ் ஏற்றி படைத்த வரலாறு இந்த மனுநீதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும். அப்படிப்பட்ட நீதி தவறாத நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தவறு தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக 7.5 சனியினுடைய ஆதிக்கம் நடந்தே தேரும். இது விதியினுடைய விளையாட்டு, அதிலும் மாற்று கருத்து கிடையாது. எல்லாம் ஜம்ப் ஆவான்.
இதெல்லாம் ராசி, தன்னுடைய ராசிலாம் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டான், அதெல்லாம் சும்மா ஃபேக். என்ன நடக்கணுமோ அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தே தீரும், அது மாற்று கருத்தே கிடையாது. நீங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, எவ்வளவு ஏறுது, எவ்வளவு இறங்குது, நம்ம எவ்வளவு உயரத்தில் இருந்தோம், இன்னைக்கு எவ்வளவு தாழ்ந்து இருக்கிறோம், அப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு உள்ள வந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக நிற்கிறோம். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் காலமா, காலத்தின் கொடுமையா, நமக்கு திறமை இல்லையா, அறிவு இல்லையா, இதெல்லாம் சிந்தித்துன்னு இருக்கக்கூட கூட இப்போ நேரம் இல்லை. முதல்ல பல கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே போய்கினே இருக்கும். கேள்வின்னா அடிக்கினே இருப்பீங்க, அந்த அளவுக்கு கேள்வி இருந்துன்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு முதல்ல உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பேர். எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ரிலீஃபாக தூங்குறான்னா நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு எதை பற்றியுமே கவலை இருக்காது. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. இந்த நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது, வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது, அவனுக்கே அவன் யாருன்னு தெரியாது. அவன்லாம் புண்ணியம் பண்ணவன்னு சொல்லலாம் உங்களுடைய பார்வையில். ஆனால் அப்படி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்படும். உலகத்தில் பிறந்த பிறப்பினுடைய ரகசியமே நாம் வந்த நோக்கம் என்னவோ ஏதாவது ஒன்றத்தை நம்மளுடைய பெயர் புகழையாவது வரலாறுகளில் இடம் பிடிக்கணும். பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல பகுதியை விளைத்து விட்டு செல்ல வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கிறோமா, வாழ்கிறோமா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் உதிக்கிறது தான். ஆனால் அதெல்லாம் கடைபிடிக்கிறதுலாம் பெருசான ஒரு காரியமாச்சு. சில சமயத்தில் சோம்பல் வந்துடாதா? ஏன்னா கடைபிடிக்கும் போது பல 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 விஷயங்கள், கஷ்ட நஷ்டங்கள்லாம் வருது. இதுலேருந்துலாம் நம்ம ஜம்ப் ஆகிறோமே, அதெல்லாம் எப்படி தொடர்ச்சியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம் தானே. எந்த ஒரு விஷயமே, ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் சில தடுமாற்றம் வரும், சில கஷ்டங்கள் வரும். ஆனால் அதையும் மீறி நாம் அதையெல்லாம் கடைபிடிக்க தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை நல்முறையில் அமையும். நம்ம எந்த காலத்திலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கினா அதனாலே துன்பங்கள் வரும், இல்லைன்னு சொல்ல. ஹரிச்சந்திரனுக்கு அதனால தானே துன்பம் வந்தது. ஆனால் ஹரிச்சந்திரன் இன்றளவும் பெயர் புகழோடு பேசப்படுகிறானே ஹரிச்சந்திர புராணத்தில். அப்போ எதனால் துன்பப்படுகிறான், எதனால் பெயர் புகழ் அடைகிறான்? ஒரே விஷயம் ஒன்று தான். எந்த காரணத்துக்காக துன்பப்பட்டானோ அதே காரணத்தினால் வானளாவிய புகழ் பெறுகிறான். இதுதான் இந்த கலியுகத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விதி. இந்த விதியை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாமும் வெற்றியாளனே. அப்போ 7.5 சனி, பாதச்சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களையும் தத்துவங்களையும் கஷ்டங்களையும் ஒரு சேர மனமகிழ்ச்சியோடு முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொண்டு போராடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிக்கிறார் அப்படின்னா அவன் திருந்துவதற்காக அடிக்கிறார். அவருடைய பார்வையில் அவன் இன்னும் முன்னேறவில்லை. நான் கற்றுக் கொடுப்பது அவனுடைய மனதிலே பதியவில்லை. அப்போ பதினம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஆசிரியர் சொல்லக்கூடியது எந்த ஒரு சிதறல் இல்லாமல் நீங்கள் முதல்ல உள் வாங்கணும். அப்படி சிதறும் பொழுது தான் அந்த ஆசிரியருக்கே கோபம் வருது. நம்ம இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானே என்ற மாதிரி வேகம் வந்து தான் ஒரு பெரம்படி கொடுக்குறாங்க. அந்த பெரம்படி கொடுத்த உடனே உன்னுடைய உடல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு, மனதில் மாற்றம் ஏற்பட்டு, கவன சிதறல் இல்லாமல் ஒரு பய உணர்வு என்பது மரியாதை கலந்த பய உணர்வோடு அந்த ஆசிரியர் சொல்படி கேட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரும்போது இவன் சாதித்தானா அல்லது ஆசிரியர் சாதித்தாரா? இந்த 2 விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆசிரியர் இன்னும் பல பேர்களை சாதனையாக தூண்டு கொண்டும் அளவு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு மாற மாட்டார். அந்த ஆசிரியனுடைய தத்துவத்துல தான் உங்களுக்கு இப்ப சனி பகவான் செயல்படுறார். நீங்கள் மாணாக்கருடைய நிலைமையில் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அப்ப இந்த மாணவன் இப்போது கோபப்படக்கூடாது, இந்த மாணவன் திருப்பி எழும்பக்கூடாது, குரு மேலே துர்பிரயோகம் செய்யக்கூடாது. அப்படிலாம் செஞ்சாருன்னா நீ ஜீரோன்னு அர்த்தம். அப்போ ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தண்டனை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொண்டாக்கக்கூடிய, மனப்பக்குவம் உருவாக்கக்கூடிய, அனைத்து சூழ்நிலையும் உங்களை புடம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு பக்குவமாக அழகான ஒரு சிற்பியாக செதுக்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான். அவ்வளோதான். அது எந்த நிலைமைக்கு ஒன்றாலும் போகும், எல்லா நிலைமையிலையும் போக வேண்டியதுதான். பூப்பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியதுதான், முள் பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியதுதான், கல் பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியதுதான், அது நீரோட்டமாக இருந்தாலும் நீச்சல் அடிச்சுன்னு போக வேண்டியதுதான்.
இல்லை எனக்கு இதெல்லாம் சரி வராது, செட் ஆகாதுன்னா நீங்கள் அதே இடத்த நிற்க வேண்டியதுதான். அப்போ ஒரு பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அவன் தொழிலை கற்றுக் கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த வேலையை தான் இப்போ உங்களுக்கு சனி பகவான் செய்கிறாரு. அதனால் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. முதலில் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். இதுதான் இந்த தத்துவமே. அதை உணர்த்தத்துக்கு தான் இவ்வளோ கருத்துக்களை நான் சொல்லிட்டு வரேன். எல்லாமே நடக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை பாழ், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ சுகம் கெடும். முதல்ல உங்கள் சுகம் கெடும், தூக்கம் கெடும், நிறைய அலைச்சல் உண்டாகும், அவதிகள் உண்டாகும். அப்படியே வேற ஒரு ரணகலமாக மாறுற மாதிரி மைண்ட் செட்லாம் கிரியேட் ஆகும். ரொம்ப ரொம்ப அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்லிட்டு போடுவீங்க ஈஸியாக. உங்களுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் காணொலியில் எங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி தானே. அப்போ ஒரு அறிவுரை சொல்பவர்கள் அதை உணர்ந்த பிறகு சொன்னால்தான் அதனுடைய மகத்துவம் ஃபஸ்ட்டு புரிதல் அப்படின்னு பேர். அப்போ ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் ஒரு பேசுகிறார் அப்படின்னா அவர் பல தோல்விகளை சந்தித்ததால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காணொளியில் பேசக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் தடம் புரண்டு திரண்டு தான் அதனுடைய அந்த ருணங்களை அனுபவித்து தான் அதை பாடங்களாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். அப்படிதான் உண்மை. ஒன்றும் தெரியாமலாம் இங்கே உட்காந்துட்டு பேசலைன்றதையும் முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை வண்டி வாகனங்களில் நிறைய அவஸ்தைகள் உண்டாகும். அப்போ வீடு கட்ட ஆரம்பித்தா ஏதோ பிரேக் டவுன் ஆயிரும். ஏற்கனவே கட்டியிருக்கிற வீடு இன்னும் முடியலையேன்ற வரும். வீடுனால ஒரு கடன் வரும், அந்த கடனால் இஎம்ஐ கட்டமே இருக்கும். அதனால் நிறைய அவஸ்தைகள் உண்டாகும். வட்டி மேலே வட்டி கட்டணும், இதெல்லாம் நடக்கும். அப்போ தாயார் வழியில் நிறைய பிரச்சனை நடக்கும். தாய் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வராது, பிரிக்கப்படாது, பங்காளிக்குள்ள மொத்தமாக இருக்கும். அப்போ இறந்தவர்கள் பேரில் சொத்து இருந்தாலும் இந்த நேரத்துக்கு அது நமக்கு உதவாது. இந்த சொத்தை பிரித்து கொடுத்தாலாவது இந்த சொத்தை வச்சுட்டு ஏதாவது நான் இன்கம் பண்ணி என் பிஸ்னஸை பண்ணிவிடுவேன். யாரும் கையெழுத்து போட மாட்டுறாங்க, எனக்கும் பிரித்து கொடுக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் பிரிவுபடாது, அமைதியாக தான் இருக்கணும். அது தானாக நடக்கும்போது தான் நடக்கும். சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார், ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆமாம், என்ன இருந்தாலும் ஒரு பகுதி வாழறதுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் இல்லையா? அதிகமாக தான் இருக்கும் உழைப்பு, ரொம்ப நைட் அண்ட் பகலாக இருக்கும் உழைப்பு. 1000 ரூபாய் வர இடத்த ஒரு 500 ரூபாய் வரும், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக துவண்டிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. தூண்டத்தையும் கற்றுக்கக்கூடாது. அப்போ இன்னும் வேகமாக உழைக்கணும் அப்படின்றவர். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார், ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குடும்பத்தை விட்டு தூர தேசத்துக்கு போய் பழைப்பு தேட வேண்டியிருக்கும். குடும்ப நபர்களோடு ஒன்றிணைக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படாது. அங்கங்கே சின்ன சின்ன மனப்போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தான் போகும். இதெல்லாம் மென்னு முழுங்கின்னு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு முதல்ல நீங்கள் வந்துடணும். அப்போ தான் இந்த காலத்தையே நம்மளால் சமாளிக்க முடியும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் சமாதானம் சொல்கிறவராக மாறணும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் உங்கள் மனதில் எப்பயுமே ஓடிண்டே இருக்கணும். அப்படி ஓடிண்டே இருந்ததுனா தான் நீங்கள் பக்குவம் அடைந்த நபர்கள் அப்படின்னு அது வந்துடும், கூடிய விரைவில் வந்துடும். ஏன்னா நடக்கக்கூடியது இந்த கும்பராசிக்கு பாத சனி அப்படின்னு பேர். அதெல்லாம் வந்துட்டுருக்கும். 5 வருஷத்தில் கொடுத்த பாடங்கள் இனி எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சரிவிகிதமாக போகும். எல்லாருக்கிட்டையும் போய் சமாதானமாக இருக்கும். இப்போலாம் எவ்வளோ ஹெட் வெயிட்டாக இருந்தோம், நம்மளாம் எவ்வளோ மிடுக்கு தோரணில் இருந்தோம். நம்ம போகும்போதே எத்தனை பேர் சல்யூட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்த மாத்திரத்தில் நம்ம தலை குனிஞ்செலாம் போகிறோமே, அந்த மாதிரி சூழ்நிலாம் வந்துட்டு பகவானே நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் இப்போ அடங்கி, சரி வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், இதுவும் கடந்து போகும், நாமளும் 4 பேரை மதிக்கணும், நாமளும் இந்த சமுதாயத்தில் மதிக்கணும். ஏன்னா இந்த 7.5 சனி அடித்தட்டு மக்களுடைய நிலைமையை நமக்கு உணர்த்துவதற்கு வரக்கூடிய விஷயங்கள். அவ்வளோதான். இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். தெரியறதுக்காக தான் இந்த காரகத்துவ கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சியாகி வராங்க அப்படின்னு பேர். இந்த கும்பராசிக்கு நடக்கக்கூடியது பாதச்சனி அப்படின்னு பேரு. இந்த பாதச்சனியினுடைய பார்வை 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறாரு.
அப்போ சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ஏதோ விசேஷன்னு சொல்கிறாங்களே சார், நல்ல விஷயம் தானே சார் சொல்கிறாங்க. அப்போ என் 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க தானே. அப்போ ஓரளவு உயிர் நடக்கணும்ல சார், அதையும் நடத்துவார் இல்லை. அப்போ என்னதான் ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரி சாப்பாடு போட மாட்டாரா? போடுவாங்கல்ல. சிறை கைதிகளுக்கு கூட வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்கல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு தான் சார் தண்டனை. ஆனால் அவன் உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பாரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எதனா நடந்துட்டு போகுது சார், எனக்கு அந்தந்த மாத தேவைகளுக்கு கொடுத்தா போதும்னா கண்டிப்பாக கொடுத்துருவாரு. எப்படியாவது ரொட்டீன் பண்ண கொஞ்சம் அலைந்து திரிந்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கொடுப்பார். சௌகரியமாக உட்காந்துன்னு அழகாக ஹாப்பியாக அதை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் நாம் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி மனப்போராட்டத்துக்கு பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுப்பார். இப்படி தான் நடக்கும் இனி உங்கள் காலம். இந்த 2.5 ஆண்டுகள் இப்படி தான் போகும். இந்த கும்ப ராசிக்கு இந்த பாதச்சனி முடிகிற வரைக்குமே அறநெறியோடு தர்ம நெறியோடு வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் உங்களுடைய பாடங்களாக எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் மனிதருள் மாணிக்கமாக, மனிதனுக்கு மனிதன் உதவி செய்பவனாக, இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்பவனாகவும் நீங்கள் வாழ்ந்து காட்டினால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றி பெயர்ச்சியே. வாழ்க வாழ்க வாழ்க.